கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? அது சோலார் சிஸ்டம் ராஜா, சோலார் பேனல். சோலார் சிஸ்டம் வேற, சோலார் பேனல் வேற. சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? சோலார் சிஸ்டம்னு பேசுறான் இவன். அவன் ஆங்கரும் அதுக்கு பதில் சொல்றான். சோலார் சிஸ்டம்ன்றது வானத்துல இருக்கிறது. சோலார் பவர் தான் வந்து சூரிய ஒளியில இருந்து மின்சாரம் எடுக்கிறது. சோலார் சிஸ்டம்னா என்ன, சோலார் பேனல்னா என்ன, இவர் வந்து டிவிக்கு சப்போர்ட்டர் தான். அதனால சப்போர்ட்டர், அண்ணன் சப்போர்ட்டர். எங்க டிவிக்கு செட்டர் உங்க அண்ணன் சப்போர்ட்டர். எங்க அண்ணன் அவரு இந்த ரீசெண்டா திடீர் வரும் தெரியுமா, சினிமால நல்லா கூட குழந்தையா அவர் இந்த பெட்டா இருந்த எங்க அப்பெல்லாம் எனக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்க வச்சாம நல்லா இப்பதான் யோசிக்கேன். சோலார் பவருக்கும் சோலார் எனர்ஜிக்கும் சோலார் சிஸ்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாரு, அதான் ஹைலைட். இங்க பாருங்க, அதை கவனிங்க. இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலாரோட இருந்துட்டீங்க. என்ன சொல்றாரு, 6 மாசம் கேட்காதீங்க. கரண்ட் இல்லையா? 6 மாசம் சும்மா கரண்ட் இல்லாம 6 மாசம் இருக்க முடியாதாங்க? எங்க சங்க காலத்துல கரண்டோடவங்க இருந்தாங்க எல்லாரும். அவங்க மினிஸ்டர் பேசுறாரு, 10 வருஷம் முன்னாடி சோசியல் மீடியா இருந்துச்சா, பிரஸ் இருந்துச்சா, எழுத்து மீடியா தானே, ஏன் தலைவர் கேக்குறீங்க கேக்குறாரு. அதெல்லாம் அவர் கேக்குறாரு. அப்ப நாங்க மண்ணெண்ணெய் வச்சு விளக்கு பிடிச்சிட்டு திரிங்க. டிவிக்கு ஓட்டு போட்டா மண்ணெண்ணெய் மட்டும் இல்லங்க, தீப்பந்தம் கூட வச்சீங்க, பெட்டர் மார்க்ஸ் லைட் வைங்க. 6 மாசம் கேட்காதீங்க. 6 வருஷமா உங்களை கேட்க வேணாம்னு சொல்றாரு. 6 மாசம் அடிப்படை விஷயம்னா என்னன்னு முதல்ல சொல்லுங்க. நான் கேக்குறேன், உங்கள் சார்பா டிவிக்கு மெம்பர் இருக்காரு, நான் கேக்குறேன் அடிப்படை விஷயம். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்னா என்ன சொல்லுங்க. ரீல்ஸ். என்னங்க சிரிக்கிறீங்க? ரீல்ஸ் இல்லாம நாங்க வின் பண்ணிருக்க முடியுமா? ரீல்ஸ் இல்லாம இத்தனை பேர் ரீச் பண்ணிருக்க முடியுமா? 108 சீட்டு கிடைச்சிருக்குமா? எங்களுக்கு அடிப்படை ரீல்ஸ். அடுத்து ஒரு போனு. சரிங்களா? நீங்க ஏன் வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவா யோசிக்கிறீங்க? சோறு, நீர், காற்று அடிப்படை சோறு இல்லாம இருப்பீங்க, போன் இல்லாம இருக்க மாட்டீங்க. சோறு எல்லாம் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் கரெக்டா சொல்லிட்டாரு. அது வேற, அடிப்படை தேவை வேற, பேசிக் நீட்ஸ் வேற. சரிங்களா? இங்க சாப்பாடுலாம் கூட இருக்க முடியும், ரீல்ஸ் இல்லாம இருக்க முடியுமா? ரீல்ஸ் இல்லைன்னா எங்க ஆட்சி நேரம் வந்திருக்குமா முதல்ல? என்ன ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையே ரீல்ஸ். அடுத்த கேள்வி கேட்டுங்க, எப்பவுமே சொல்ல மாட்டோம் பாருங்க. இந்த சோறு, நீர், காற்று, மரங்கள் வளர்க்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், இந்த நீர்நிலை சுழற்சி மூலமா நீர் மேலாண்மை பண்ணணும், அதை வந்து சுழற்சி முறையா கரண்ட் தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மனுஷன் கத்திட்டு இருந்தா ரோட்ல. அதை பத்தி என்ன பண்ண நினைக்கிறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஆட்சியில கிடையாதா? அதெல்லாம் என்னன்னு தெரியாதா? யாரு? சீமான் TSST. ஆமா, அதனாலதான் அவர் வந்து மக்களை பத்தி பேசாம மரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. மக்கள் இல்லாம மரம் வளர்ந்து என்ன பண்ண போறோம்? ஏங்க ஆந்திரால தெலுங்கானால 33 பேரு வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம இறந்திருக்காங்க. இப்ப வெயிலோட தாக்கம் ஏன் அதிகமா இருக்கு? வெயிலோட தாக்கத்தை கம்மி பண்ண என்ன பண்ணணும்? அண்ணன் இருக்காரு, மழையை பார்த்து சம்மர்ல மழையை பாத்தீங்களா இல்ல? இதுதான் யார் காரணம்? டிவிக்கே தாங்க காரணம். என்னங்க நீங்க பேசுறீங்க? தெலுங்கானா அண்ணன் இல்ல, அண்ணன் இருக்காரு. இங்க மழையை பாருங்க, இங்க வெயில்ல செத்தா நியூஸ் இருக்கா? சரி, அடிப்படை அறிவா கேக்குறேன். வெப்பம் தாக்குதல் கம்மியாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளே இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? ஆமா. ஏசி வாங்கி போட்டுறணுமா? ஏசி வாங்கி நீங்க போடுங்க, போடாம போங்கன்னா கரண்ட் கிடையாது, கரண்ட் விட மாட்டோம். நீங்க வீட்டுக்குள்ளே பத்திரமா இருந்துக்கோங்க. வெயில் காலம் மரங்கள் நடுறது, 10 ஆண்டு பனை மரத்திட்டம், இப்படி சொல்லிதான் காசு வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் கிடையாது, வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க, வெயில் காலம் முடிஞ்சோடனே வெளியே வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக மொத்தம் நாங்க வந்து இந்த 5 வருஷத்துக்கு வீட்டுக்குள்ளே இருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கணும். அண்ணன் தான் தராருல உங்களுக்கு, வேலைக்கு போகாதவங்களுக்கு காசு தராரு, பள்ளிக்கூடம் போகாதவங்களுக்கு. விஐபி இருக்காங்கல்ல, எங்களை மாதிரி விஐபிங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க ராஜா கிரெடிட் ஆகல? நானும் இந்த 1 மாசமா பாத்துக்கிட்டு பாருங்க. 6 மாசம் டைம். 6 மாசம் தேவைப்படும். யார் யாரெல்லாம் உண்மையாவே வேலைக்கு போகாம இருக்கிறவங்க, யார் யாரெல்லாம் வேலை கிடைச்சி வேலை பிடிக்காம போகாம இருக்கிறவங்க, இந்த லிஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா இல்லையா? இத்தனை கோடி பேர் வாழ்ற நாட்டுல உடனே எப்படிங்க பண்ண முடியும்? டைம் கொடுங்க, லிஸ்ட் எடுத்து அதுல அண்ணனுக்கு ஃபேவரபிளா யாரு, அன்பேவரபிளா யாரு எல்லாம் தெரிஞ்சுதான் போட முடியும் காசு. ரூட் மாஃபியான்னு ஒண்ணு வச்சு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது எடுக்கிறது பெரிய விஷயமா? அது அரசியல் வீல் பண்றதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டோம். நல்லது பண்றதுக்கு எஃபர்ட் எல்லாம் போட தேவையில்ல, வெயிட் பண்ணி பொறுமையா பண்ணணும். என்ன அவசரம்? ஓட்டு போடும்போது கியூல போய் நின்னீங்களா இல்லையா, வெயிட் பண்ணீங்களா இல்லையா, வெயிட் பண்ணுங்க. அதுக்கும் மேல கஷ்டமா இருந்துச்சா சிம்பிளா ஒரே வழிதான், விசில் அடிக்க போயிடலாம். குழந்தைகளோட சளியே சரியா போகும்போது சரியா போவாதாங்க விசில் அடிச்சா? அடிக்கங்க, 2 நாள் அடிக்க விசில். உண்மையிலே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? நம்ம அண்ணங்களே நீங்க போன ஆட்சியிலே கொடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க அண்ணனை. இந்த ஆட்சியிலே கொடுத்துருக்கீங்க, வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு 6 மாசம் என்ன பண்றாருன்னு தெரியும். தீய சக்தியில தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த 22 நாள் 23 நாள்ல தான் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன எடுத்துட்டு வந்தாரு? தமிழ்நாட்டை மாத்திருக்காரா இல்லையா? இதுக்கு என்ன எடுத்துட்டு பொருளாதாரத்திலயா? பொருளாதாரத்துல இருக்கட்டும், வளர்ச்சியில இருக்கட்டும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது பாத்தீங்களா இல்லையாங்க? 18,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆந்திரால எங்கேயும் கொடுத்து வச்சிட்டீங்களே. அது ஒரு டீலிங்க. நம்மளுக்கு மினிஸ்டருக்கும் ஆந்திரால இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கும் டீலிங்கு.
கேட்டாரு கொடுத்துருக்கோம். இப்போ நான் நட்பு இதெல்லாம் இருங்க, ஒரு நட்புங்க, நிமிஷம் நட்பு இருங்க. காட்டுறோம். இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து தாவேகாவை விமர்சனம் பண்ண சொன்னாங்களா? இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பாத்தீங்கல்ல, ஏன் விமர்சனம் பண்றோம், எதுக்கு விமர்சனம் பண்றோம்னு ஒண்ணு தெரியுதா? இன்னொன்னு சொல்றேன், உண்மையை சொன்னா நீங்க பக்கத்தை முடக்கிறதோ இல்ல வழக்கு போறதோ அந்த மாதிரி விஷயம் பண்றீங்க. தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம அரசாங்கத்துல சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? தீய சக்தியின் செயல். தீய நீங்க சக்தி கிடையாது. அவதூறு பரப்ப நாங்க கூடாது. இது கேள்வியா கேக்குறேன். ஒருத்தங்க ஒரு அரசாங்கம் சரியில்லை, இதை இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா? இருக்கே, ஜனநாயகத்துல உரிமை இருக்குல்ல, இருக்கு, சுட்டி காட்டுறதுக்கு உரிமை இருக்குல்ல. இருக்குங்க. அப்ப அதையும் நீங்க முடக்குனீங்க அப்படின்னா நாங்க எப்படி, இது வந்து மக்கள் ஆட்சியா இல்ல ஜனநாயக ஆட்சியா நீங்க வந்து இல்ல என்ன உண்மையை ஆட்சி? சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து பொய்யா சொல்றீங்க. அப்படின்னு நாங்க ரேப் பொய்யா நடக்குதுன்னு சொல்லிட்டோம். சொல்றீங்க, கொலை நடக்குது சொல்றீங்க, ஏன் அதெல்லாம் கொலை நடக்குது சொல்றீங்க. பெத்தவ ரோட்ல உட்காந்து கதறிட்டு இருக்காளே. அவங்க டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு கதறாங்க, குடிச்சிருக்காங்க. ஏங்க ஒரு குழந்தைய ரேப் பண்ணிட்டான்னு நீங்க சொல்றீங்க. ஏங்க தாயார் இப்ப அந்த தாய் குடிச்சிருக்காங்க. குடிச்சது பிரச்சனையா இல்ல அந்த தாய் குடிச்சதுனால அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணது பிரச்சனையா? அந்த தாயார குடிக்கிற மாதிரி வச்சு அவங்க ஆளை வச்சு அந்த குழந்தைய ரேப் பண்ண வச்சு உங்ககிட்ட டிஎம்கே பேசி காசு இல்லங்க, பண்ணிருக்காங்க. தளபதி ஆட்சி கவிழ்த்து எல்லாம் பண்றாங்க கூட்டம் சேர்ந்து. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க இவர் கேக்குற கேள்விக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் இவர்கிட்ட போராடிட்டேன், சரியா? இனிமேல் நீங்க தான் போராடணும். தீய சக்தி, நானே தீய சக்தி. நான் நாம் தமிழர் கட்சிக்காரன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பாக்குறவங்களுக்கு. என்னைய போய் தீய சக்தின்னு சொல்றீங்கன்னா நாங்களாம் என்னங்க சை, உண்மையிலே ஏதோ பண்ணிட்டு போங்க. டென்ஷனா இருக்கு.